ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே எல்லா குணங்களும் இருக்கும் இல்லைங்களா? அதில் ஒரு குணம் தான் வந்து கோபம். கோபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோபம் எதனால் வருது, அது எப்படி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், அது நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து கோபம் வரும். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்த்துருப்போம், அதுவும் வந்து நடக்கலை அப்படின்னா, எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கோபம் வரும் இல்லையா? மகிழ்ச்சி எப்படியோ அது மாதிரி தான் கோபமும் சொல்லுவாங்க. நம் மன உணர்வோட வெளிப்பாடு தான் வந்து கோபம். யாராலுமே வந்து கோபப்படாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அதிக கோபம் வந்து ஆபத்தில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம யாருக்கிட்டேயுமே எதுவுமே எதிர்பார்க்காம இருந்தோம் அப்படின்னா கோபமே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்க்குறோம், அது நடக்கலை அப்படின்னா கோபம் வருங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் அது மட்டும் வந்து ரீசன் கிடையாது. கோபம் வரத்துக்கான ரீசன் வந்து நிறைய இருக்குது. அதில் பல்வேறு விதமான காரணங்களும் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கோபம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது பொருள்களை வந்து தூக்கி எறிவாங்க. அப்புறம் அவங்களே வந்து காயப்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து வெறுப்பை காட்டுறது, இது வந்து கோபத்தை இந்த மாதிரி கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. இன்னும் வேறு சிலர்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்து காரணம் எதுவுமே இல்லாமல் அடிக்கடி கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் செய்கிற செயல் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கோவம் வரும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. எப்போவுமே நம்ம கோவப்படுறதுக்கு முன்னாடி கோவப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசித்து செயல்படுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அது எல்லாராலையும் முடியும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து அந்த இடத்துல நிதானமாக வந்து அந்த சூழ்நிலையை வந்து கையாளுவாங்க. ஒரு சிலர் வந்து ஆத்திரத்தில் அவசர அவசரமாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. பொதுவாகவே கோபம் வந்து அதிகமாக நேசிக்கும் நபர் கூட தான் வந்து வெளிப்படும். அதே மாதிரி நேசிக்கிறவங்கன்னு சொல்கிறதுக்கு கூட முடியாமல் அதிகமாக யார் மேலே உரிமை இருக்கோ அவங்க மேலே தான் வந்து கோபம் அதிகமாக வரும். எதிர்பார்த்த அளவு நடந்துக்கல அப்படின்னாலும், நம்ம நினச்சது நிறைவேறல அப்படின்னாலும் சடனாக வந்து கோபம் வரும். ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து சண்டை போடுவோம். அதுதான் வந்து கோபத்தோட வெளிப்பாடு. ஆனால் கோபங்கிறது வந்து கோபத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஏமாற்றம் தான் வந்து கோபமாக வந்து வெளிப்படுது. ஒரு சிலர் வந்து கோபப்படும் போது வந்து அழுவாங்க, அழுந்துக்கிட்டு பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலைகள் கூட வந்து கோபம் வர வைக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதற்கு எவ்வாறு நம்ம எதிர்வினை ஆற்றுறோம் அப்படிங்கிறத பொறுத்து கோபம் வரும். முக்கியமாக கோபம் ஏன் வருது அப்படின்னு பரிணாம ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 2 காரணத்தை வந்து சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, கோபங்கிறது ஒரு விலங்கு தன்னை வந்து எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ளவும் இறை தேடல் இணை தேடல் இந்த விஷயங்களில் வந்து தனக்கு போட்டியாக வருபவர்கள் வந்து பயமுறுத்தி விரட்டவும் உருவான ஒரு செயல்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணமும் வந்து சொல்கிறாங்க, ஒருத்தரோட நடவடிக்கை நமக்கு பிடிக்கல அப்படின்னா, நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கலை அப்படின்னா அவரை வந்து நமது வழிக்கு கொண்டு வர உதவும் ஒரு நடவடிக்கையாகவும் பார்க்கலாம். இந்த 2 ரீசன் தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஏமாற்றம் மட்டும்தான். ஏமாற்றம் வலின்னு சொல்லலாம். கோபம் வரும்போது மூளையில் வந்து பல வேதியியல் மாற்றங்கள் வந்து ஏற்படும். கோபம் அதிகமாக வரும்போது உணர்வுபூர்வமான நிலையில் அறிவுபூர்வமாக யோசிக்கும் திறன் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அதனால தான் கோபப்படும் போது எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த விட்டு வந்து நம்ம கிளம்பிடணும். அப்போ தான் வந்து அந்த கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு செயல்னு அதை சொல்லலாம். கோபம் வந்து எப்படிலாம் வருது, எந்தெந்த ரீசனால் வருதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து கோபத்தை வந்து எப்படி கையாள்வது, எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசனே வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாவே பாதி கோபம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கோபம் வரும்போது கொஞ்ச நேரம் தனிமையில் இருக்கிறது, தியானம், உடற்பயிற்சி செய்கிறது, இந்த மாதிரி முறைகளை வந்து பின்பற்றலாம். அதுக்கப்புறம் கண்களை மூடி குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது அமைதியாக உட்காரலாம். அது மாதிரி வந்து கோபத்தை கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாகவும் ஆழமாகவும் வந்து சுவாசிக்கிறனால கோபத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து நமக்கு உதவும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், டெய்லி வந்து நம்ம உடற்பயிற்சி செய்கிற மூலயமா மன அழுத்தத்தை வந்து குறைச்சி கோபத்தை வந்து கட்டுப்படுத்த உதவும். அதனால் டெய்லி வந்து இது செய்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு தியானமும் யோகா இந்த மாதிரி பயிற்சிகளை எடுக்கிறதுனால நம்ம வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்தலாம். அதேமாதிரி மனசு வந்து அமைதியாகவும் இருக்கும்.
அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச பொழுதுபோக்கில் வந்து ஈடுபடுற மூலயமா மன அமைதியை வந்து நமக்கு தரும். அதுக்கப்புறம் நம்ம மனசை அமைதிப்படுத்தும் இசையை கேட்குறது வந்து ஒரு சிறந்த வழினே சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கோவம் வரும்போது கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுக்கணும். கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கோவத்தை வந்து கட்டுப்படுத்துவது வந்து உதவும். கோபத்தோட விளைவுகள் வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து உறவுகளிலும் எதிர்மறையான பாதிப்புகளை தான் நமக்கு ஏற்படுத்தும். அதனால் கட்டுப்பாடற்ற கோபம் வந்து உயர் ரத்த அழுத்தம், இதய பிரச்சனைகள், கவலை, இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக வந்து வழிவகுக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடுக்கிறதுனால நம்ம மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அதே மாதிரி கோபமும் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதிரி ரீசனால் வந்து நம்மளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்படியும் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா தொடர்ச்சியாக அதே தான் வருது அப்படின்னா அளவுக்கு மீறி கோபம் வந்துச்சு அப்படின்னா மனநல ஆலோசகரை தான் வந்து நம்ம பார்க்கணும். அவங்க கிட்டே நம்ம போயிட்டு ஆலோசனை பெறுறது மூலயமா நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். கோபமே வந்து வராதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கோபம் வரணும். நியாயமான காரணத்துக்காக கோபம் வந்துச்சு அப்படின்னா அது நல்லது. அதை மீறி எல்லா விஷயத்துக்கும் கோபம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மனநிலை வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த காரணங்கள்லாம் வச்சு கோபத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அப்படி அதிகமாக கோவப்படுறவங்களா இருந்தால் இந்த முயற்சியெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் உங்கள் மீது வந்து குற்றம் சுமத்தும் போது ஒரு கோவம் வரும். அதுதான் வந்து ரொம்ப காட்டுத்தனமான கோவம்னு சொல்லுவாங்க. உங்கள் மனசு வந்து படாத பாடுபடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அதாவது நம்ம தப்பே செய்யலை ஆனாலும் நம்ம மேலே வந்து குற்றம் சொல்லுவாங்க. அந்த கோவத்தை வந்து நம்மளால் பொறுத்துக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கோவம் வரும் இல்லையா? அந்த கோவம் வந்து வெறுப்பாக மாறும். ஏன்னா செய்யாத தப்புக்கு நம்ம மேலே குற்றம் சொல்லும்போது கோவம் வரும். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான் சொல்ல முடியும். முக்கியமாக வந்து நியாயமான விஷயத்துக்காக கோவப்படுறது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் கோவப்படும் போது அது தப்பு. அது வந்து நம்ம மனநிலையை நாமளே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்மளுடைய மனசை வந்து நாமளே அமைதிப்படுத்திக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த வழின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நம்ம வந்து நகர்ந்து போயிடணும். அது ஒன்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்மளை நாமளே வந்து சமாதானப்படுத்திக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், யார்கிட்டையுமே எதையுமே நம்ம எதிர்பார்க்காம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. அதே மாதிரி தலைவலியும் கிடையாது. நமக்கு மனநிலையும் வந்து பாதிக்காது. ஆனால் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதிர்பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா ஒருவருக்கொருவர் அப்படின்னு தான் வந்து ஆரம்பமே ஆகும். இந்த பாண்டிங்கில் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லாமாவும் இருக்க முடியும். அதனால் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். அப்படி நடக்கலை அப்படின்னாலும் நம்ம வந்து கோவப்படாமல் அதை வந்து கடந்து போகணும். அவ்வளோதான் இதில் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.